காலைல விழுந்துக்கிறேன் சாமி. கூட இப்போ ரியாக்ஷன் பண்ணி அதை பண்ண ஒரு நிமிஷம் பாருங்க गाइस. சொண்டில தொட்டு 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 நான் அதான் கால திவ்யாக்கு எப்படி தெரியுமா சண்டை போடாது. எப்படி ஏய் நான் ஒரு டிஃபரெண்டான ஆங்கிள் எடுத்திருக்கேன் திவ்யா. நேரம் சரியில்லைன்னா இப்படிதான் பண்ண தோணுமாமா. நம்பி ட்ரை பண்ணலாம். நாங்கள் தின்னுட்டு கிட்டத்தட்ட 1 hour கழிச்சு தான் எண்டே எடுக்கிறோம். நல்லா தான் இருக்கும். Hi guys, welcome back to our channel. நாங்க தான் உங்க மதன், திவ்யா and எங்களோட சிஸ்டர், எங்க வீட்டுக்கு வந்த குட்டி குழந்தை. ஓகே, இப்போ வந்து என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னாக்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து வேர்ல்டு வைன் கப்பல் சேனல்ல வந்து நம்ம வந்து vlog போட போறோம். ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா வந்து திவ்யாவோட அந்த என்ன சொல்லுவாங்க, மேக்கப் பண்றது, சாரி எப்படி கட்டணும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாங்களும் போடணும்னு நினச்சி அது வந்து பண்ண முடியாமலே இருக்கு. ஏன்னா 2 சேனல் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால அப்படியே போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இதுக்கப்புறம் வந்து நாங்கள் கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்றோம். ஓகே, இந்த vlog பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு இவங்க சமைக்க போறது இல்ல, யாரு வீட்டுக்கு போனாலும் சரி गाइस, எங்க போனாலும் சரி திவ்யாவை தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. அது நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் என்னடா இது, அவளும் இங்க வந்தாலும் அவ தான் வேலை செய்யறாளா அப்படின்ற மாதிரி ஒரு மனசு கஷ்டமா இருக்கும். பட் ஆனா இந்த மனசு கஷ்டம் இல்ல, எப்படி உருட்டுற பாரு, உண்மையே சொல்லு, வேலை செய்ய விட்டு பாக்குறவள நீ. சோ இந்த வாட்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வந்து கௌசி பாப்பா வந்து எங்களுக்கு சமைச்சு கொடுக்க போறா. சமைச்சு கொடுக்கறதுன்னா பெரிய அளவுல சமைக்க போறது இல்ல, சில்லி செய்ய போறா. அதுவும் நம்ம வீட்டுல செய்யற ஸ்டைல் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி அண்ணாக்கும் அண்ணிக்கும் செஞ்சு கொடுக்க போறேன். ஸோ வந்து அந்த vlog தான், அந்த சில்லி எப்படி செய்ய போறாங்க, என்னென்ன அதுக்கு வந்து ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த vlog ஃபுல்லா பார்க்க போறீங்க. முடிஞ்ச அளவுக்கு என்ன டைமிங் தெரியுமா? இல்ல எப்பயுமே அப்படிதான், நாங்க 9:50 எப்பயுமே அப்படிதான் போகுது. ஸோ புதுசா நம்ம சேனல்ல பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்க அப்புறம் ஒரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, வாங்க இப்போ vlog குள்ள போகலாம். ஓகே गाइस, ஏற்கனவே சொன்ன மாதிரி சில்லி சிக்கன் வந்து பாப்பா செய்ய போறா. அது என்னென்ன ரெசிபி என்னெல்லாம் போட்டு பண்றா, என்னென்ன பண்ண போறோம் அப்படின்றத இந்த வீடியோல நீங்க ஃபுல்லா பார்க்க போறீங்க. நம்ம ஃபன்னா கொண்டு எனக்கு ரொம்ப ஜாலியா கண்டிப்பா இன்னைக்கு கிச்சன்ல இருந்து எனக்கு விடுதலை இதுல ஒரு ஃபன் தான் गाइस, பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ என்னென்ன பண்றேன்னு பாப்போம். சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம். நானும் கௌசி தான் போயிட்டு எங்க 3 பேர் தான். गाइस உங்க முன்னாடி சொல்றேன், இந்த சில்லி சிக்கன் செஞ்சு கொடுத்துட்டு நீ பாட்டு போயிடுவ, டாடா பை பை காமிச்சு கோயம்புத்தூருக்கு. இவன் வந்து என்ன டார்ச்சர் பண்ண கூடாது. அந்த அளவுக்கு டேஸ்டா செஞ்சு குடுக்கறேன். நீங்க பாருங்க, நான் பண்ணி தரச்சில்ல திவ்யா, எனக்கு இதே மாதிரி செஞ்சு கொடு திவ்யா அப்படின்னு கேட்கணும். நான் என்ன பண்ணுவேன், வீடியோ பார்த்துப்பேன். ஓ, நான் வந்து இப்போ க்ளூ கொடுத்துட்டு போறேனா? சரி, ஓகே, பரவாயில்ல. என்னமோ நான் சொல்றேன், பாவம் பொழிச்சு போட்டோம். சரியா? இப்ப ஆல்ரெடி நாங்க சிக்கன் வாங்கிட்டு வந்தோம். நாங்க 3 பேர் இருக்கிறதுனால 1/2 kg தான் வாங்கியிருக்கோம். திவ்யாவுக்கு விடுதலையா? பாவமா இருக்கு. நாடு வந்ததுல இருந்து நான் வந்து விடுதலை கொடுமலன் அப்படின்ற மாதிரி. நான் வந்து ஊர்ல இருந்து வந்து 5 நாள் ஆச்சு. 5 நாளுமே திவ்யாக்கா தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சோ பாவமா தான் இருக்கு எனக்கு கூட. மலமாடு மாரி உட்காந்துட்டு இருக்கு, என்ன பண்றது? எனக்கு சமைக்க தெரியாது. எனக்கு ஓரளவு இல்ல, நான் மட்டும் அப்படியே கிளி எனக்கு ஓரளவு தான் தெரியும். பீரியட்ஸ் டைம்ல அவளுக்கு சமைச்சு பாரு, கஷ்டப்பட்டு திம்பா. ஏற்கனவே ஒரு பக்கம் வலி இருக்கும், இன்னொரு பக்கம் கஷ்டப்பட்டு திம்பத்தோட என்ன பண்றது எனக்கு அவ்வளவா தெரியாது. நம்மளா இப்படி கொஞ்சம் இருக்கு, நம்ம பிள்ளைக்கு டென்ஷன் ஆகுது. ஆமா ஆமா ஆமா, லியோ கண்டுக்கலன்னு சொல்லிட்டு லியோ வந்து கொஞ்சம் காண்ட்ல இருக்காங்க. பொக்குன்னு படுத்துட்டு கிடக்கான். அவனே இப்ப நாங்க லியோ வந்து கௌசி ஒரு மாதிரி இப்படியே பாத்துட்டு இருக்காங்க. என்னதான் எனக்கு புரியல. எங்களுக்கு போகும்போது லியோ வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுதான் அனுப்புவாங்க. ஆமா गाइस, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க 3 பேர் இருக்குங்கிறதுனால 1/2 kg சிக்கன் வாங்கியிருக்கோம். உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சிக்கன் வாங்கிக்கோங்க. சோ இப்போ அதுக்கு தேவையான ரெசிபி எல்லாம் பாத்துலாமா? பாத்துறலாம். ஓகே வாங்க.
சுத்தமா சமையல் செய்யறதுக்கு முன்னாடி கிளீனா செய்யணும். ஏன்னா வந்து நான் லியோவை தொட்டுட்டேன், அதனால சமையல் செய்யறேன். க்ளீன் பண்ணிக்கிட்டீங்க ஃபர்ஸ்ட் கையெல்லாம். ஆமா. ஓகே. லெக் பீஸ் இது வந்து எனக்கு, இது வந்து திவ்யாக்காக்கு. இதெல்லாம் இந்த எலும்பு பீஸ் எல்லாம் அண்ணனுக்கு. ஆனா நாங்க வாங்கிட்டு வந்த பிளான் என்ன தெரியுமா, லெக் பீஸ் அண்ணனுக்குன்னு வாங்கிட்டு வந்தோம். லெக் பீஸ பார்த்தோன்னே நமக்கு கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால எலும்பு பீஸ் எல்லாம் அண்ணனுக்கு. அது சரி. கொஞ்சம் கறி வாஷ் பண்றியா? ஓகே ஓகே ஓகே. நான் வந்து சிக்கன் கிளீன் பண்ண சொன்னா பேன் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் நான் செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா ஒண்ணுமே இருக்க கூடாது, என் கண்ணு முன்னாடி ஒரு சின்னதா கூட எதுவுமே தெரியக்கூடாது. நல்ல விஷயம் தானே அது. நல்ல விஷயம் தான். எங்க அம்மா என்ன தெரியுமா சொல்லுவோம், செத்த கோழிக்கே பேன் பாக்குற அதனால பொறுமையா பார்த்து பார்த்து செய்யணும். கண்டிப்பா. ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. ஆமா, கொஞ்ச நேரம் ஆகும். அது வரைக்கும் நீங்க வந்து ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இருந்தா சாப்பிட்டு வீடியோ பாருங்க. ஓகே, சாப்பிட்டே வீடியோ பாருங்க கைஸ். என்ன நம்ம போன vlogல சொல்லியிருந்தோம்ல, அவங்க சொல்லியிருந்தாங்க. இது ஒரு நிமிஷம், நான் இது ஃப்ரெண்டு கேமரா வந்து vlog நம்ம சொல்லியிருந்தோம். நீ வந்து ஊர்ல இருந்து வந்த vlog நான் போட்டிருந்தேன்ல, அதை சொல்லியிருந்தேன் சாப்பிட்டுட்டே vlog பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணிட்டு இருப்போம்ல. ஆனா நமக்கு அந்த கமெண்ட் வந்திருக்கு, நாங்க இப்ப சாப்பிட்டுட்டே தான் வீடியோ பார்க்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து நம்ம ஃபேமிலி வந்து நம்மளோட அன்னுனியமா ஆயிட்டாங்க. ஆமா, அது இப்பதான் தெரியுது எங்களுக்கு. சரி, ஓகே. இதே உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டோட வீடியோ ஃபுல்லா கறி ஊத்தாம பாருங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறேன், வீட்லயே நான் செய்ய மாட்டேன். எனக்கு இங்க வந்துனே செய்யணும் போல ஒரு ஆசையா இருக்கு. வந்ததுல இருந்து திவ்யாக்காவே செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னல, இந்த மாதிரி ஒரு ஆர்வத்தெல்லாம் வளர்த்துக்கணும். நல்ல விஷயம் அதெல்லாம். போறவங்க வீட்டுல யூஸ் ஆகும். மாமியார் கிட்ட திட்டு வாங்கணும்னு அவசியம் இல்ல. உன் மாமியார் வந்து அப்புறம் எண்ணெய் இழுக்கும், அப்புறம் எங்க அம்மா அப்பா இழுக்கும், என்ன தங்கச்சி வச்சிருக்கீங்க, என்ன புள்ள பெத்து வளர்த்துருக்கீங்க. வைக்கவே மாட்டேன், ஃபர்ஸ்ட் நான் சமைக்கவே மாட்டேன். சமைச்சாலும் திட்டுவாங்க. நீ சமைக்க கத்துக்கணும்ன்ற, என்ன புள்ள வளர்த்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நல்லா குக்கிங் மாஸ்டரா இருக்கிற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிப்பேன். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. அவ்வளவுதான். மத்த வேலையை மட்டும் செஞ்சு கொடுப்பேன். நிறைய பெண்கள் வந்து இதை கடைபிடிக்காதீங்க. அவ்வளவுதான். அப்படி கடைபிடிச்சிங்கன்னாக்க எங்களை மாதிரி பசங்க ரொம்ப பாவம். பாத்துக்கோங்க, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, கத்துக்கோங்க எல்லாத்தையும். எங்களை மாதிரி பசங்க கிடையாது. நம்ம எல்லாம் கிச்சன் பக்கமே எட்டி பக்கத்துல. நம்ம இந்த வாட்டி சொல்லலாமா? அதான் பசங்க எல்லாம் கொஞ்சம் காப்பாத்துனா நல்லா இருக்கும். இந்த மாதிரிலாம் இவ முடிவெடுத்த மாதிரிலாம் எடுக்காதீங்க, யாரும் தவிர்த்துருங்க இதெல்லாம். நான் வந்து அது வந்து என்னோட ட்ரீம். நல்லா சமைக்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன். இந்த ஓன் ட்ரீம் இல்ல, நிறைய பொண்ணுங்க இதுதான் சொல்றாங்க. பொண்ணுங்களோட ஆசையெல்லாம் ஒண்ணுதானே. வீடியோ பாக்குற கேர்ள்ஸ் அதை சொல்லிடணும். ஆமா, அது சரி. சரி, வந்து இப்போ வாஷ் பண்ணிட்டு இருக்க கைஸ். நம்ம இதை ரொம்ப நேரம் எடுத்துட்டு இருந்தோம்னா டூரேஷன் அதிகமாகும். சும்மா என்ன பண்ண போறோம்னா, கான்செப்ட் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. இப்பயும் வர்றாங்க கமெண்ட் பாரு. அனுஷ்கா ஒல்லி ஆயிட்டாங்க, சாப்பாடு போடலையா? சாப்பாடு போடலன்னா வந்து எனக்கே புரியல. யாரு உனக்கா திவ்யா? எனக்கு என்ன தெரியுமா போட்டிருந்தாங்க நீங்க போட்ட வீடியோக்கு, குஷ்பு என்ன லைட்டா ஒல்லி ஆயிட்டாங்க அப்படின்னு கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஓ, அரண்மனை இன்னைக்கு இளியனல்ல தடி காப்பிரைட் கொடுக்க போறாங்க, பாடாத எருமை. ஓ, பாடினாலும் காப்பிரைட் தான். ஆமாவா? மியூசிக்கே கொடுத்தாலும் காப்பிரைட் தான். அதான் டியூன் போட்டு கஷ்டப்பட்டு ஒருத்த எழுதுவான். நீங்க வந்து வீடியோல பாடுங்க. நம்மளே இனிமே போடுற கண்டென்ட்னா காப்பிரைட் கொடுத்துருவோம். எங்களை பார்த்து யாரும் பண்ணக்கூடாது, காப்பிரைட் கொடுத்துருணும். என்ன சொல்றேன், காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவோம் கைஸ். அது நிறைய பேருக்கு கொடுக்கணும் தான், என்ன பண்றது. என்ன நான் சொல்றேன், கரெக்ட் தான். கிச்சன்ல நமக்கு வேலை இல்ல. இங்க வா, இன்னைக்கு தான் அம்மா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. ரெண்டும் லியோ வீடியோ போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான் பாரு காய்ஸ். இப்போ வந்து அதான் சிக்கன் வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்கா. அது நம்ம ரொம்ப நேரம் அதான் ஏற்கனவே ஆரம்பத்திலேயே சொல்லிட்டா, நான் பெயின் பார்ப்பேன், நான் வந்து ரொம்ப கிளீனா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். நம்ம அவ கிளீன் பண்றதுக்கு எடுத்தோம்னா விடிய எடுத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம கட் பண்ணிட்டு அடுத்த ப்ராசஸ் போகும்போது நம்ம திரும்ப லைனுக்கு வருவோம். என்ன நீங்களும் அப்படியே பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்ன பண்றீங்க? கிளீனா கழுவியாச்சு. அடுத்தது மசாலா போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைக்கிறோம். ஊற வச்சிடணும். ஆமா. ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கலையா? சூப்பர் அப்பே. போயிட்டு வந்துருனா. சூப்பர் அப்பே. மணியே பாருப்பே. இருக்குமே அது. திவ்யா என்ன உங்களுக்கு ஸ்டென்ட் எல்லாம் போடுது திவ்யா? திவ்யா அப்பெல்லாம் முடிவு பண்ணாத திவ்யா. பேசிங்களா இருந்தாலும் இந்த இடத்துல இருந்து முடிவு பண்ணா என்ன, பண்ணலனா என்ன? திவ்யா அப்பல திவ்யா திவ்யா நான் சொல்றதே கேளு திவ்யா. டேய் வாயை மூடு. மருந்து குடிக்கிறா திவ்யா.
உன்னை லவ் பண்ணதுக்கு மருந்துதான் குடிக்கணும், அது ஒண்ணுதான் எடுக்கல இன்னும். திவ்யா எனக்கு சமைக்க தெரியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக மருந்து குடிக்காது திவ்யா. எல்லாம் ஒன்னாலதான் கௌசி. இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் கெடுத்துட்டு போற நீனு. நல்லா சமைக்கிற பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி அவன் மனசு கெடுத்து குட்டிச்சவராக்கி. ஓடி என்னது இது? அது வந்து டப்பாக்குள்ள பவுடரு. இது முட்டையா இருக்கு. முட்டை போட்டு செஞ்சு பாப்போமா? செஞ்சு பாப்போமாவா? அப்ப இப்பதான் செய்ய டெஸ்ட் பண்றாங்க வச்சு. சனிக்கிழமை 6 மணி ஆயிடுச்சு. வேற என்ன வேணும்? வேற மிளகா பொடி, மஞ்சள் பொடி, வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பொடிங்கிற பாருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கணுமா? பெப்பர். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கம்பல்சரியா? ஆமா, அது டேஸ்டா இருக்கும். திவ்யா ஏதாவது இருக்கான்னு பாரு, பழசு கிடக்கான்னு பாரு. இல்ல இஞ்சி பூண்டு இருக்கா? அரைக்கலாம் இல்லனா கூட. நான் போயிட்டு வானா போனா நான் போய் வாங்கிட்டு வரேன். என்ன பண்றது? நான் போயிட்டு வரேன். நீ வீடியோ எடுத்து. ஏன்னா 2 பேரும் இப்படி மாறி மாறி சாவறீங்க. கடைக்கு போறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கடுப்பா இருக்கும் கடைக்கு போனாலே. என்ன பண்றது? என்ன பண்றது? இப்படியே தூக்கு மாட்டி தொங்க வேண்டியதுதான். என்ன பண்ற? இது மிளகா பொடியா? இது மிளகா பொடியா? அது மிளகா பொடி. இது வந்து சில்லி பொடி. இது வந்து மல்லிப்பொடி. என்ன பண்ற கல்சி? சொல்லு. சொன்னாதானே அவங்களும் அந்த ரெசிபியை தெரிஞ்சுக்குவாங்க. முதல்ல தின்னு, முதல்ல முழுங்கு. வந்து பாத்தீங்கன்னா மசாலா கலக்கி வைக்க போறோம். அதனால ஃபர்ஸ்ட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். 1/2 கிலோ எடுத்ததுனால ஒரே ஒரு பேக்கெட் தான் போடுறோம். ஒரு பேக்கெட்டே எனக்கு தெரிஞ்சு அதிகம். ஏன்னா இதுலயே காரம் இருக்கும், பத்தாததுக்கு மிளகா பொடி எல்லாமே போடுவோம். மிளகா பொடி ரொம்ப கம்மியா போடு. காரம் அதிகம் அதுல. ஓகேவா? அடுத்து மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு. அடுத்து எனக்கே ஷாக்கா இருக்கு. நானா சமைக்கிறேன். எனக்கும் ஷாக்கா தான் இருக்கு. என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. என்னமோ சொல்லுவாங்களே. என்ன சொல்லுவாங்க? அந்த தாத்தா வீடியோ பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு பிடி கல்லுப்பு கொஞ்சம் வரலனா கம்மனு இருக்கு. நான் தான் யோசிச்சிட்டு இருக்கேன்ல. திவ்யா இப்படி மல்லாக்க படுத்து கிடக்கேடி. வந்தினா என்னடி? வந்துருச்சு. வந்துருச்சா? நுணுக்கிய கல்லுப்பு வரலையே. நுணுக்கிய கல்லுப்பு. உப்பு வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சமா போட்டுக்கலாம். அப்புறம் பத்தலனா வேணா போட்டுக்கலாம். ஏன்னா அதிகமாயிடுச்சுன்னா அப்புறம் கஷ்டமாயி போயிடும். சங்கட்டமாயி போயிடும் பின்னாடி. அப்புறம் திங்க முடியாது. இல்ல முன்னாடியே சங்கட்டமா போயிடும். கொஞ்சோண்டு மசாலா கலக்கிறதுக்காக கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். ஓ மை காட். சரி ஓகே. எனக்கு கையெல்லாம் எரிய போகிறது. ஓ இது பசஞ்சா எரியுமோ? ஆமா, மிளகா பொடி இருக்குல்ல. ஆமா, பசஞ்சு கொஞ்ச நேரம் ஊற வச்சிருவேன். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும். நல்லா மசாலா வந்து சிக்கன் குள்ள போகணும். அந்த அளவுக்கு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. கைஸ் இப்படி போட்டு பசங்க. செய்யறதுக்கு கஷ்டமா இருந்தா இப்படியே கூட தின்னுடலாம்ல. நீ வந்து ஜந்து, ஒரு விதமான ஜந்து. நாங்க அப்படி இல்ல, மனுஷ பிறவி. ஆமா. சரி, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மசாலா இது உள்ள எல்லாம் அப்படியே மசாலா போகணும். போகலன்னா நம்ம போக வைக்கணும். சால்ட் போட்டீங்களா? போட்டாச்சு. சால்ட் கிட்ட நான் சைதா பண்ணேன். காப்பிரைட் கன்ஃபார்ம். சிக்கரி ஏன்டி பீரியா? காப்பிரைட். அப்புறம் லைன் கிங் மதன்ராஜ் அந்த கால் மீ லைன் கிங்ல இவங்க இன்டர்வியூல பேசின வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ மறக்காம அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. ஆமா. அப்புறம் 2K வெடப்புகள்ல இப்போ vlogs எல்லாம் வரப்போகுது. அதுலயும் செக் பண்ணிக்கோங்க. அதுலயும் நம்ம சமையல் குக்கிங் vlogs எல்லாமே போடுவோம். ஆமா, இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒரு மாதிரி என்ன ஒரு மாதிரி காய்ஸ் எனக்கு கைத்தால போகாம இருந்தா சரி.
ஏய் என்ன நக்கி பாக்குற? வாட் யூ மீன்? உப்பு இருக்கான்னு அப்புறம் எப்படி பாக்குறது? ஒருத்தங்க அருவருப்படுவாங்க சிக்கன்ல கை வச்சு இது பண்றதுக்கு. உப்பு இருக்கா பாரு. ஏய் நோ வே சான்ஸ் இல்ல. ஏய் திங்கும் போது மட்டும் அப்படியே ஏய் என்னடா பண்றீங்க? கரெக்டா இருக்கு. அவளே சொல்லிக்கிறா गाइस, நான் கதனே எனக்கு ஒண்ணும் புரியல. 4 வாட்டி நக்கி விட்டு அந்த சிக்கன்ல வர கையை விட்டா. நான் நக்குனது தான் நீங்க திங்க மாட்டீங்களா? நான் என்ன அப்படி நாங்க தின்றுவோம். உன் மாமியார் வீட்டுக்கு போய் எல்லாடி நக்கிக்கிட்டு இருக்க அப்படின்னாக்க அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு. டேஸ்ட் எப்படி गाइस பாக்குறது? இப்ப கை கழி என்ன பிரயோஜனம்? இப்ப கை கழி என்ன ஞாபகம் மறதியில நக்கிட்டு அப்படியே விட்டுட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. கேர்ள்ஸுக்கு தெரியும் எப்படி சமைக்கணும்னு சொல்லிட்டு பாக்குற பசங்க. அப்ப எல்லா கேர்ள்ஸும் இப்படிதான் நக்கி நக்கி உள்ள விடுவீங்களா கைய? நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? அப்படின்னு பார்த்தா அக்குள் பக்கோடா. திவ்யாங்க ஒரு சில ஃப்ரெண்ட் கேமரா வந்துக்கிறேன். எடுத்து குட்டியா? நான் அப்படிதான் சிக்கன் கிரேவி எல்லாம் செய்யும் போது கையில இங்க வச்சு டேஸ்ட் பாப்போம்ல, உப்பு காரம் எப்படி இருக்கு டேஸ்ட் பாப்போம். வேற எப்படி பாக்குறது? ஸ்பூன்ல அள்ளி ஊத்தி முடியும், வாயில கொதிக்க டீசன்சி முக்கியம். நான் வந்து இங்க ஊத்தி இப்படி லிக் பண்ணுவேன். அதுக்கு என்ன நக்கியெல்லாம் பாக்குறீங்க? கமாண்டு गाइस அப்பலாம் யாரும் தப்பா நினைச்சுக்க வேணாம். இப்ப இருக்கிறது நாங்க 3 பேர் தான். சோ ஒரே ஃபேமிலில அப்பலாம் வந்து நாங்க நினைக்க மாட்டோம். ஒருவேளை அவன் மாமியார் வீட்டுக்கு போனா இது பார்க்க மாட்டோம். நீங்க எப்படின்னு தெரியல, ஒவ்வொரு ஃபேமிலிஸ்ல அப்படி இருப்பீங்க. நான் டேஸ்ட் பார்த்தா அவ்வளவுதான், வேற ஒண்ணும் உப்பு பார்த்தா உப்பு காரம் கரெக்ட்டா இருக்கா, சேர்ந்து இருக்கா, காரம் ஏன்னா காரம் அவ்வளவு வேண்டாம்னு சொன்னாங்க, அதனால காரம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்தேன். அவ்வளவுதான். எல்லாம் போட்டனே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். ஐயோ மறந்துட்டேன். நீ எதுக்குதான் பக்கத்துல நின்னு வீடியோ எடுக்கற? இது எதுக்கு? அது என்ன பொடி? இஞ்சி பூண்டு பேஸ்ட். அப்படியா? நல்ல வேலை முன்னாடியே ஊற வைக்கல. யாரு இங்க வந்து இது பண்றாங்க? இது என்ன இது गाइस இத பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? சமைக்கிற பொருளை நீ என்ன நல்லா பேசணுமோ எல்லாம் பேசு. அது மாதிரி கிரேஸா இருக்கா, கிரேவி வந்து கரெக்டா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இது டபக்கு விடுவோம். ஆல்ரெடி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லயுமே உப்பு இருக்கும், அதனால உப்பு நிறைய போட வேண்டாம். நான் உப்பு கம்மியா தான் போட்டேன். இதையும் போட்டு பிசைஞ்சு ஊற வச்சிடணும். ஆமா, ஓகே. அப்பதான் அந்த ஜூசி இதெல்லாம் உள்ள போகும், அப்பதான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்டா இருக்கும். ஓகே, இன்னைக்கு ஒரு பிடி. மணி எவ்வளவு தெரியுமா? 10. நைட்டு தான் இவங்களுக்கு எல்லாம் திங்கணும் போல இருக்கும். சிக்கன் சாப்பிடணும்னு சொன்னதே நான் தான். இல்ல நாங்களே அப்படிதான் இந்த டைம்ல தான் சமைப்போம். நாங்கெல்லாம் எந்த வேலைக்கு தெரியுமா கைஸ்? கரெக்ட் நேற்று தூங்கும் போது 4 மணிக்கு தூங்கணும், முந்தா நேற்று தூங்கும் போது 4 மணிக்கு தூங்கணும். நான் காலையில சொல்லிட்டு இருந்தேன் பேசாம கூர்க்கா வேலைக்கு போலாம். இங்க இருந்து பண்ற வேலையை அது போயிட்டு அங்க பண்ணலாச்சு, சம்பளமா கிடைக்கும். ஆமா ஆமான்ற ஆமா ஆமா தானே ஆமா தானே நீ எந்த மீனிங்ல ஆமா நீ எந்த மீனிங்ல கேட்டேன்னு எனக்கு தெரியல. நான் பாட்டுக்கு ஆமான்னு சொல்லிட்டேன். இப்பதான் எனக்கு ஒரு ஃப்ளேவரே வருது. என்ன மிஸ் ஆகுதுன்னு நினைச்சேன். ஓ, அந்த இது டேஸ்ட் வந்துருச்சா? சூப்பர். கேக் ஒன்னு வாங்கி வச்சிருக்காங்க गाइस. கேக் நம்ம எதுக்கு சாப்பிடுறோம்? சுகரா இருக்கணும், நல்லா டேஸ்டியா இருக்கணும்னா ஹனி கேக். ஆமா, ஹனி கேக். ஆமா, எனக்கு ஒண்ணுமே இல்ல. கேக்னா நான் எப்படி தெரியுமா சாப்பிடுவேன்? அப்படியே குடுக்க தின்னுகிட்டே இருப்பேன். நேற்று 2 வாய் தான் கொடுத்தாங்க, அப்படியே வச்சிட்டேன். ஹனி கேக் அது சுகர்லெஸ். நான் ஏதாவது சொல்லுவேன். ஏய் இந்த திவ்யாக்கா இப்பதான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்காங்க. என்னல என்ன ஒரு மேதாவி. நாளைக்கு சாமி சாங் பண்றதுக்கு நாளைக்கு என்ன டே? சாரி நாளைக்கு என்ன டே? நீங்க என்னென்ன சூர்த்தனமா பேசிக்கிட்டு கிடக்குற? என்னன்னு தெரியல. நாளைக்கு என்ன டே? நான் சும்மா நடக்கும்போது இப்படி நடப்பேன்னு தெரியுமா? गाइस இவ வந்து இப்படியே தான் நடந்துகிட்டு இருக்கா. வெளியில கூட்டி போனா கூட இப்படியே தான் நடக்கறா. கேட்டாக்க என்ன கதைன்னா, இந்த பேண்ட் மேல நமக்கு ஒரு பயம். எல்லாரும் இந்த பேண்ட் போட்டு ஒரு வாட்டி ஸ்லிப் ஆகி மேடம் வந்து தானா விழுந்துட்டாங்க. இந்த இடமெல்லாம் தேஞ்சு போச்சு அப்படியே. அதனால இந்த பேண்ட் போட்டா எனக்கு ஒரு பயம். எப்படி தெரியுமா விழுந்த? இப்படி போய் இப்படி லாக் ஆயிடுச்சு. இப்படி லாக் ஆயி அப்படிதானே லாக் ஆயி. அன்னைக்கு நான் விழுந்தேனே அது மாதிரி. அன்னைக்கு நீ விழுந்தியே சாமி.
செருப்பு மாத்தணுமாமா. இது என்ன பண்ணுச்சு அண்ணா, காலை விட்டு இப்படி விழுந்துருச்சு. ஆமா அதுக்கு என்ன தெரியுமா வந்துருச்சு, செருப்பு வந்து தடையாயி போச்சு. அதனால செருப்பை மாத்தணுமாமா. நான் திவ்யாக்காவால ஒரு தடவை இருக்குன்னா ஆளை மாத்தணும்பாங்க. ஐயோ திவ்யா, நீ அதெல்லாம் சொல்றத கண்டுக்காத திவ்யா, சும்மா திவ்யா அப்படிலாம் குடும்பத்துக்குள்ள குட்டை கிளப்புறது எப்படி? அப்படி ஒண்ணு செய்வேனா திவ்யா, நானு அப்படிலாம் சொல்லாத திவ்யா, நினைக்காத. அது நினைச்சாலும் தப்பு இல்ல, நான் உன்னை கரெக்ட் பண்ணிடுவேன். பாத்தியா திவ்யாக்கா கரெக்ட் பண்ணிருமாமா. ஆமா தானே திவ்யா? ஏய் இந்த அளவுக்குலாம் உரைகள் இல்லையே. திவ்யா அந்த அளவுக்கு ஒர்க் தெரியும். ஐயோ சீரியஸா போயிட்டு இருக்கு. என்னதான் பண்ணாலும் இந்த பீடை நம்ம விட்டு போகாது மைண்ட் செட் அவங்களுக்கு. ஓகே गाइस, நீதானே அக்கா கடைக்கு கொடுத்து வச்சிருக்கணும். சரியா? கரெக்ட் தான். நான் பையனா பிறக்கலன்னு ஃபீல் பண்ணேன். கால்ல விழுந்துக்கிறேன். தொட்டு கும்பிடு சாமி. ஏன் கூட இப்போ ரியாக்ஷன் பண்ணி அத பண்ண ஒரு நிமிஷம் பாருங்க गाइस. சொண்டில தொட்டு 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 நான் அதான் இதுக்கு அடிக்கடி இப்படிதான் பைத்தியம் ஆயிரும் गाइस. திவ்யா அப்பலாம் இல்ல திவ்யா. இந்த வால ஆடுது. எப்படி தெரியுமா இருக்கு? ஆன்ற மாதிரி இருக்கு. எப்படி தான் கேக்கும் கால்ல விழுந்து? கால்ல 2 கை வச்சு தொட்டு கும்பிடுன. இதெல்லாம் வந்து என்ன ஸ்கிரிப்ட் தான குடுக்குறாங்க. சாமி கும்பிடுறேன். சுவாமி என்னை காப்பாத்து. நீதான் தொட்டு கும்பிடணும். சாமி எப்படி கும்பிடுவோம்? அம்மா அங்காளம்மா என்னை காப்பாத்து. தொப்பை உள்ள தள்ளி கும்பிடு. அங்காளம்மா நல்லபடியா வச்சுக்க. 10,000 பெற்று புதுவாழ்வு வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணு. அது வந்து கல்யாணமான புது கப்பல்ஸ் சொல்லுவாங்க. இது இப்ப நான் போனா எப்படிதான் கால்ல விழுவோம்? கால்ல விழுந்து கால் திவ்யாக்கு எப்படி தெரியுமா? சண்டை போடாது. எப்படி பண்ணு? எப்படி இப்ப நான் பண்ண நீ பண்ணி காட்டுற. மென்டலுங்களுக்கு நடு உழப்பிட்டு இருக்கா. சரியா? இதை பண்ணணும் ரொம்ப கூடாது. நான் ஒரு தடவை சொன்னா 3 தடவை சொல்ல போறீங்க. வா சிக்கன் போய் செஞ்சு பசிக்குது சாப்பிடு. உன்னை சத்தியமா நான் காமெடி பண்ணி விடல. சும்மாவே நான் கலாய்ப்பேன்னு தெரியும்லக்கா. பண்ணு பண்ணு திருப்பு சமைக்கிறேன்னு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். ஆனா நீ என்னடா என்ன போட்டு குடுக்குற. ஏன் தண்டனக்கா? கிறுக்காயிடுச்சே. விபூதி எடுத்து வச்சுடுக்கா, இல்லன்னா அவ்வளவுதான். அவ சொல்றத கேட்டு நீ என்ன திட்டுற. நீ என்னடா கால்ல விழ சொல்ற. நான் விழுந்தோடனே உன் பையன் என்னன்னா என் பக்கத்துல வருவான். ஐயோ கடவுளே. சரி மனோலட்சணாவா அதை பேசி கொடுக்குறேன். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஷவுட் ஆச்சு ஓட் பண்ணு. புரியல. வாயில அடிக்காத. உனக்கு தேவையா? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து பஸ்லேருந்து போயிடலாம், அதெல்லாம் கட் பண்ணி தூக்கிறேன். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சத்தியமா போடுவேன், எல்லாத்தையுமே போடுவேன். நான் தான் கைஸ் வீடியோ எடிட் பண்ணுவேன். வெக்கமே இல்லாம வந்து சிரிச்சிட்டு கிடக்க திட்டு வாங்கிட்டு. கைஸ் திவ்யா கெட்ட வார்த்தை போட்டா, அதனால நான் டென்ஷன் ஆகி கிச்சனுக்கு வந்துட்டு vlog ஓடிட்டு இருக்குன்னு தெரியாம திவ்யா வந்து எனக்கு கெட்ட வார்த்தை போட்டான். அதனால மன உளைச்சல் ஆகி கிச்சனுக்கு வந்துட்டேன். சைலண்ட்ல போட்டுடுங்க. சோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து vlog பண்ணிக்கலாம். சோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் வந்து இப்போ குக்கிங் vlog. வேண்டாம், ஒரு டைம்க்கே இப்படி இருக்கு. இந்த அப்படி சரி ஓகே. எவ்வளவு மணி? எவ்வளவுனா மணி இருக்கும், கரெக்டா இருக்கும். ஒரு 10 சரி ஓகே, நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா எனக்கு வேற பசி வயித்து. எனக்கும் கவகவாங்குது. இது கவகவாந்து எனக்கு வயிறுன்னு வேற பசிக்குதுங்க.
காய்ஸ் இத்தினோண்டு தான் இருக்கு வயிறு, மொத்தத்துல உடம்பே இவ்வளவுதான் இருக்கு. நீ தொப்பை வச்சிருக்கன்றதுக்காக இருக்கணும். ஆமா, தொப்பையை போட்டு ஜாலியா இருக்கணும். தொப்பையை போட்டு நீ என்ன நடக்கிறன்னு தெரியும். காய்ஸ் இவருக்கு காலையில ஆனா ஒரு டீ, காலையில 8 மணிக்கு ஒரு டீ, 10 மணிக்கு ஒரு டீ, 12 மணிக்கு ஒரு டீ. பாவம் ஆனா சத்தியமா நாளா அடுப்பு பத்த வச்சுக்கோங்க. அடுப்பு பத்த வச்சுக்கலாம். எண்ணெய் ஊத்திக்கலாம். கேஸ் ஸ்மெல் வருது. இல்ல ஸ்மெல் வரல, அது கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். எண்ணெய் ஊத்திக்கலாம். ஸ்லோல வச்சுக்கோ கேஸ். அப்புறம் எப்படி ஹீட் ஆகும்? அப்படியா? கொஞ்சம் பயம். இந்த எண்ணெயெல்லாம் ஊத்தும்போது கொஞ்சம் பீதி ஆகும் எனக்கு. ஏன்னு கேளு, ஒரு வாட்டி திருன்னு எரியுது. அங்க இருக்கு கருப்பா இருக்கா தெரியுதா? எரியுது. இவங்க ஏன் நீ வெளில போட்டா இது எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஐயோ அமுத்துறி. ஒரு டைம் கேஸ் பத்த வைக்க போய் இதெல்லாம் கருகி போச்சு. ஏய் இது கேளு கௌசி, எரிஞ்சிட்டு இருக்கு. இவ சொல்றா ஏன் அமுத்துறி. ஏய் நீ வெளில போமாத, நீ எதுக்கு போயிட்டு அதுக்கு கத்துற? ஸ்லோ மோஷன்ல என்கிட்ட பேசிட்டு இருக்கா. ஐயோ அந்த அமுக்குறீங்கிற. நீ ஒரு பேடி, அது எங்களுக்கு தான் தெரியும். வீடியோல தான் அப்படியே பாக்குறதுக்கு நல்லா இப்படி ஆனா கீழே அப்படியே போகும். சரியான பயந்தாங்கோலி गाइस. गाइस இப்போ கௌசியை பாப்பீங்க கமிங் சூன். எப்படி யாரு பயந்தாங்கோலிங்கிறது கௌசி கிட்ட பாப்பீங்க கமிங் சூன். எனக்கு தெரிஞ்சிருச்சுடா உங்க பிளான். முந்தானேத்து உட்கார்ந்து பேய் கதை பேசிட்டு இருந்தா நல்லா கேட்குவாங்க. பேய் கதை தான் பேசிட்டு இருந்தோம். எந்திரிச்சு இதுக்கு நைட் நேரத்துல பேய் கதை பேசிட்டு சாமி கதை பேசுறேன். நானே இன்ட்ரெஸ்டா உட்கார்ந்து திவ்யா அக்கா சொல்ற கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். பேசிட்டு நீ என்ன பண்ண? வீதியாயே கிடந்த ஐயோ அது பேசிட்டு இவங்க என்ன, நாங்க 2 பேர் கட்டில் மேல நான் தனியா படுத்துட்டு இருந்தேன். 2 பேரும் கீழே படுத்துட்டு இருந்தாங்க. கௌசியும் அவன் பக்கத்துல வந்து யாராச்சும் படுக்க போறாங்க, வந்து கிச்சன் வந்து இழுக்க போறாங்க, நக்க போறாங்க. நான் என்ன பண்ணேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் கண்ணால பார்த்தாதான் பயப்படுவேன்னு சொல்லிட்டு அதோட விட்டுட்டேன். திரும்பி படுக்கிற கண்ணை மூட முட்டை கண்ணோட என்னமோ வந்து நிக்குது. கற்பனை வளர்த்திருக்கு. நானே கனவுல அதுக்கு முடி நீளமா வளருதுன்றேன். அப்புறம் கண்ணு வந்து அப்படியே க்ளோஸ் அப்ல வந்து படுத்துக்கிட்டு எனக்கு பயந்து தலகாணி எடுத்து இப்படி திரும்பி கட்டி பிடிச்சு படுத்துக்கிட்டேன். அது சரி. எனக்கு பேய் கதை பேச பிடிக்கும், ஆனா பார்த்தா பயந்துருவேன். அது சரி. நீ அது கூட லாக்கிடா. அது சரி. என்ன பண்றது, நமக்கு இந்த பேயினாலே அலர்ஜி. ஓகே ரெடி ஆயிட்டா? ஸ்லோல வச்சுக்க பாப்பா. லெக் பீஸ் கடைசியா போடுவோம். गाइस இப்போ ஒண்ணா போட்டுட்டு இருக்கா. எதுக்கு 1.5 மணி தள்ளி நிக்கிற? உனக்கு கீதி அப்ப இல்ல என்ன இல்ல கேட்டா சமைக்கிறேன்னு போய் சொல்லிட்டு தெரியற. எதுல வேணா விளையாடல, எண்ணெயில மட்டும் விளையாடவே கூடாது. மெதுவா போடு. அதான் வந்துருச்சு. இந்த பாத்தீங்களா? மெதுவா போடு. அப்படிதான் போடக்கூடாது திவ்யா. வந்துருது இங்க. இரு திவ்யாக்கா போட்டோம். மெதுவா போடணும், டொம்முன்னு போடக்கூடாது. இங்க இவ என்ன பண்றா? இங்க நின்னுட்டு இப்படி போடுறான். வாலிபால் விளையாடுறாங்க. மூஞ்சில வெடிச்சா தெரியும். எப்படி ஒருத்தே முழுந்துருச்சு. போட்டது எறி வந்துட்டா கை கழுவுறது. என்ன பண்றோம்னா, இப்படி ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அடிக்கடி இப்படி ஒரு 8 அடி தூரத்துக்கு வர வேண்டாம். இப்படியே கழுவி விட்டுக்கலாம். நான்லாம் சமையல்லாம் சாப்பிடுறது நீங்களா கொடுத்து வச்சிருக்கோம் தெரியுமா? என்ன பண்றது, எல்லாத்தையும் தாங்கிக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் தாங்கிக்கணும். இந்த கரண்டி போதுமா? கரண்டி பெருசா இருக்கு, சட்டி சின்னதா இருக்கு. இல்ல நமக்கு தேவை இந்த ஓட்டை. அதுவே ஓட்டை இருக்கு சின்ன கரண்டிலையும். வேகட்டும் நல்லா. ஏன் இந்த இது இருக்குமே, இந்த இது கூட எப்படி தேடிட்டு இருந்தனா? திவ்யா அந்த வளவளையா இருக்குமே. வளவளையா சுட்டு வந்து நல்லா பேசிக்கலாம். திவ்யா திவ்யா எக்ஸ்ட்ரா இந்த கறிக்கு ஒன்று எடுப்பி. அது எங்க வளவளையா? இந்த வளவளையா இருக்குமே. திவ்யாக்கா இந்த பக்கம் திரும்ப. திவ்யாக்கா இப்படி திரும்புங்க.
எடுத்து சொருகிட்டீங்களா? ஐயா திரும்புக்காக்கா, திரும்புக்கா. மண்டை ஒரு பக்கமா வீங்கி கிடக்கு. வேண்டாண்ணா உடனே ஏன்னா நான் உயிரை வாங்கிட்டு கிடக்குறேன். இப்படிதான் போட்டு கிண்டிட்டு இருக்க கூடாது, மசாலா தான் வந்துரும். அப்படியா? நீ வந்து யார பக்கத்துல வச்சு சமைக்கிற தெரியுமா? இது இன்னைக்கு அடி வாங்காம போகாது. சொப்பு சாமான் வச்சு விளையாண்டுட்டு இருக்கோம் காய்ஸ். நாங்க சொப்பு சாமான் சேர்த்துக்கிட்டு இருக்கா இல்லையா? எதுவும் தெரியல. அதுக்கு தொப்பை தான் கொஞ்சம் உள்ள தள்ள. 3 மாசம் மாதிரி இருக்கு இப்பதான். இருக்கட்டும் கழுதை, யாரு பார்க்க போறா என்ன? கப்பலாம் எடு. பீங்கங்கப்பா, பீங்கங்கப்பெல்லாம் கக்கூஸ்ல தானே இருக்கும். சிவா விநாயகா, விநாயகா அசிமா என்னத்துக்கு என்னத்துக்கு அசிமா? ஐஸ் ஃபைனலா வந்து பாருங்க, நல்லா போடுது பாருங்க. நான் போட்டது சட்டில ஒட்டல, பீஸும் ஒட்டல. தனித்தனியா கிடக்கு பாருங்க. தனித்தனியா கிடக்கா? தண்ணியை ஊத்தி கிடக்கு, தனித்தனியா கிடக்கா. இப்ப இன்னைக்கு மட்டும் வறுவல் நல்லதுன்னா தலைய திருகிருவேன், தலைய திருகிருவேன். பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸா வெட்டி பக்கத்துல வச்சு சாப்பிட்டோம்னா அமிர்தமா இருக்கும். அமிர்தமா? அமிர்தமா யாரு அந்த அமிர்தம்? நான் தான் சொல்றேன். இல்ல யார் அந்த அமிர்தம்னு கேட்பேன். இதுதான் இவங்கதான் பாவம் என்ன தின்னுட்டு இருந்துச்சு, அதை வெட்டி கொண்டு வந்து ஒரு டிஃபரெண்டான நான் ஒரு டிஃபரெண்டான ஆங்கிள் எடுத்திருக்கேன் திவ்யா. நேரம் சரியில்லைன்னா இப்படிதான் பண்ண தோணுமாமா. சரி பண்ணட்டும் காய்ஸ், நம்ம வெயிட் பண்ணலாம். சாப்பிடும் போது ரிவ்யூ சொல்லும் போது ஃபேஸ் ரியாக்ஷனை கவர் பண்ணுவோம். அப்பதான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே ஓகே காய்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா கௌசி வந்து எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கு. இதோட என்கிட்ட 4 அடி வாங்கி சட்டில சிக்கன் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கு. அது எடுத்து முடிச்சுட்டு என்ன கதைன்னு பாப்போம். நம்ம வெயிட் பண்ணி பாப்போம். என்னதான் கதை, என்னதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாப்போம். ஆல்ரெடி கிழிஞ்சு தொங்கணும். காய்ஸ், என் வாய் கிழிஞ்சு தொங்கின மாதிரியா இருக்கு. நல்லா பாருங்க. கௌசி திரும்ப பாருடி சரி யார் வாய் கிழிஞ்சு தொங்கின பாருங்கன்னு சொல்லுங்க காய்ஸ். நானும் சிரிக்கிறேன். யாரு கிழிஞ்சு தொங்குவீங்க பாருங்க. பல்லு வரிசையா லைனா தெரியுது. நல்லா சரி சரி நீ சரி இருக்கிற கோமாளி ஆக்கிட்டு கிடப்பீங்க. சரி வீடியோ எடுக்கல மென்டல் ஆயிருச்சு. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். இதெல்லாம் வந்து நாங்க அந்த காலத்துல நிறைய படம் இந்த இது பாத்துருக்கியா? கமல் படம் பிரகாஷ்ராஜ் அந்த மாதிரி சிரிக்கணும். நீ ஒரு வாட்டி சிரியா மேகலை, மணி மேகலை அண்ணனை பார்த்து ஒரே ஒரு வாட்டி சிரிமா. இல்ல இப்படி நீ எனக்கு காமெடியாக எனக்கு தெரியும். இந்த சீஸ் என்ன ஒண்ணா வாட்டுக்கு தெரியுது போகுது வருது. கருக்கிட்டா காய்ஸ், கருக்கிட்டா. கருக்கிட்டா கருக்கி குட்டிச்சா ஏன் மேல மேல போய்க்குது கௌசி? இந்த பிள்ளைய மேல மேல ஏறிக்குது. பாவாட உள்ள போது என்ன தெரிச்சிரும் கீழே இறங்கி. உண்மைக்குமே தான் சொல்றேன். சூடு வச்சிருவேன், வாய் பேசிட்டு இருக்கிறது இப்படியே வச்சிருவேன். சரி காய்ஸ், நம்ம வந்து இதுல தலையில வேணாம். இதுக்கு அப்புறம் நிஜமாவே சுட்டுருவாங்க நம்மள. நம்ம என்ன பண்ணுவோம், மூட்டு இப்படி அழகா இறக்கணும் தெரியுமா? நேத்து வச்ச சாம்பார் வந்து சுட வச்சிட்டு இருக்கா. நேத்து வச்சதா இன்னைக்கு வச்சதா? நேத்து வச்சது. எந்த வீட்ல இருக்கு? இந்த வீட்ல தானே இருக்கேன். அது தெரியாது. நான் சாப்பிடுறதுல
ஆமா, தொப்பை வேற போட்டு வச்சுக்கிட்டு டயட் வேற ஃபாலோ பண்ணிட்டு கிடக்குது. தொப்பை மட்டும் தயவு செஞ்சு வச்சிடாதீங்க Guys, ரொம்ப கஷ்டம். கேர்ள்ஸ் தொப்பை வச்சா தெரியாது, நாங்களாம் சுடிதார் போட்டு நடப்போம். சரி கட்டி கூட மாட்டோம். நாங்க டெய்லி படுற பாடு இருக்கே, Diet follow பண்ணி தொப்பையா வராதுல்ல நம்மளுக்கு. எனக்குலாம் Diet follow சுட்டு பண்ணிட்டு இருக்கேன். போட்டாலும் தொப்பை வராது. டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதனால அளவா சாப்பிடுவேன் எல்லாமே. அப்ப சாம்பார் சிக்கனும் சாப்பிட கூடாது தானே? நம்ம 2 பேருக்கு தானே. இல்ல சிக்கன் வந்து புரோட்டீன்ல தான் சாப்பிடலாம். அது வந்து உனக்கு கிடையாது, போயிட்டு வா. மசாலா போட்ட சிக்கன் நீ சாப்பிட கூடாதான். ஒன்லி ஆயில் தானே, ஆயில் திரும்பனா சிக்கனுக்கு வச்சாங்களா அப்படின்றது. गाइस நம்ம ஏதோ என்ன மண்டை கலறாங்க. ஆல்ரெடி புள்ள காட்சி மாதிரி இருக்கறேன். இந்த சைடு அப்புறம் இப்படிதான். गाइस நான் குண்டா இருக்கிறது ஏன் தப்பா சொல்லுங்களேன். நான் என்ன பாவம் பண்ணேன்? குண்டா தானே இருக்கேன். தின்னுட்டு குண்டா இருந்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? குண்டான தப்பு இல்ல சாமி. தின்னுட்டு குண்டானா தப்பு இல்ல, நீ தின்னு தின்னு தூங்குற, அதான் தப்பு. தின்னு 4 மணிக்கு படுத்தா அப்புறம் பகல்ல தூக்கம் வராம என்னடி பண்ணுவோம் சொல்லு? வீடியோ கேட்டா 4 மணிக்கு படுத்தா வேலை செய்யணுன்றதுக்காக நான் கிடையாது, நான் வந்து 1 மணி 2 மணிக்கு தான் எழுந்திருக்கேன். திவ்யாக்கா தான் இது அப்படி தெரியுமா இருக்கும், அப்படியே உன் முகத்துல தேய்ச்சி விடலாம். மிளகா பொடி. சரி கௌசல்யா தான் பேசிட்டுக்கலாம். गाइस இப்போ வந்து அவங்க எல்லாத்தையும் அந்த சிக்கனை போட்டு எடுத்துட்டு இருக்கா. நம்ம இப்போ இங்கேயே ரொம்ப நேரம் நின்னோம்னா கண்டிப்பா ஏதாவது வந்து மூஞ்சில மிளகாத்தூள் அடிக்கிறது, இல்லைன்னா கரண்டி எடுத்து அடிக்கிறது, அப்புறம் அருவமரத்து வெட்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு நான் அதெல்லாம் பண்ண யோசிக்கவே மாட்டேன். ஆமா அது மாதிரி பண்ணிவிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அமைதியா போயிட்டு நல்ல பிள்ளையாட்ட உட்கார்ந்தாதான் நமக்கு 2 பீஸ் தருவாங்க. மூடிக்கிட்டு சாத்திக்கிட்டு போ. ஆனா தர மாட்டாங்க, நம்ம அதனால போயிடுவோம். ஓகே போயிட்டு வா நண்பர்களே. பாருங்க गाइस குக்கிங் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு பட்டைய போட்டு உட்கார்ந்துருச்சு. ஏய் யாரோட பாத்துக்கிட்டு இருக்கா? சரி எதுக்கு எனக்கு குக்கு வேண்டாம். தோசை ஊற்றிட்டு இருக்கா திவ்யா. கௌசி வந்து எல்லாத்தையும் எடுத்து ப்ரிப்பேராக முடிச்சிட்டா. அதனால உட்காந்து என் வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தா. நல்லா தான் இருக்கு பார்க்கும்போது. गाइस ये பாருங்க गाइस, சூப்பர். காட்டுனா வீர தழும்ப காட்ட வேண்டாமா गाइस? பார்க்க வந்தா பொட்டு இங்கே தெரிச்சிருச்சு. இது என்ன அப்படியா? இது வந்து இப்படி எட்டி பார்த்து நின்னுட்டு இருந்தனா அதெல்லாம் பயந்துட்டே எட்டி பாப்பானே. அது என்ன நான் பாப்பேன். குளமா போத்துறோம். கொப்பளமாக இருந்தா போதும், மசாலா கறக்கணும் வேற கை வேலையை காட்டுது. தேங்காய் தேங்காய் திவ்யா மேடம் வந்து தோசை ஊத்துறாங்க. திவ்யாக்கா வேலை திவ்யாக்கா காட்டிட்டு இருக்காங்க பாரு தோசை. ஏ இது காம்பினேஷன் எப்படி? இது நல்லா இருக்குமா? தோசை சாம்பார் தோசை இட்லி சாம்பார் சட்னி. சிக்கன் 65வா? 65 சாப்பாடு இருக்கா? சாப்பாடும் இருக்கு, சாம்பாரும் இருக்கு, ரசம் இருக்கு, சிக்கன் சில்லி இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? வெங்காயத்தை போட்டு தேய்க்கிறாப்புல. ஓகே பாருங்க, வேலை செஞ்ச எங்களுக்கு வேர்த்து வடிதோ இல்லையோ, வீடியோ எடுக்கிற இவங்களுக்கு வேர்த்து வடியுது. ஏன் மூஞ்ச காட்டணும் நல்லா. ஐயோ வெக்கமா ஓடு. நான் என்ன இப்ப எடுக்கும் போது லைட்டா ஒல்லியான மாதிரி தெரியுற? ஆக்சுவலா உள்ளே தான் ஆயிட்டேன். இல்ல சும்மா சொன்னேன். அந்த பக்கத்து வீடு ஆன்டி கடையில போயிட்டு நான் மத்தியானம் போயிட்டு பால் வாங்க போனேன். அந்த ஆன்டி சொல்றாங்க, என்னப்பா வீடியோல குண்டா இருக்க, நேர்ல ஒல்லியா இருக்குன்ட்டு. வெயிட் லாஸ் ஆயிருக்கு. நான் கூட வேற ஏதோ உலகத்துக்கு கருத்து சொல்ல வருதாட்டு இருக்குன்னு நினைச்சா. கருத்து மை கருத்து வாட் இஸ் சம்திங். இந்த vlog ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா கௌசி வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பாரு. என்னன்னா இந்த மாதிரி எனக்கு சமைக்கிற பையனை தான் வந்து கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி யாருமே பண்ணாதீங்க, இதுதான் என்னோட கருத்து. சோ गाइस இது என்ன பண்ணலாம்? வேலை செஞ்சாதான் அது ஒரு அழகு. ஆண்கள் வந்து வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு கொடுக்கணும், பெண்கள் வந்து வீட்டு வேலை செஞ்சு புருஷனை பார்த்துக்கணும். வெறும் கக்கூஸ் கழுவி விட்டு அப்படின்னு சொல்ல வரல அப்படின்னு சொல்ல வரல. எல்லாமே சரிசமம் தான். ஆண் பெண் பெருசு கீழே மேல அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே இங்க சரிசமம். இந்த வீட்ல அப்படிதான். இது வேணும்னே வீடியோல சீன் போட்டுட்டு கிடக்கு. செய்யணும் தான். பட் பொண்டாட்டி கையில சமைச்சு சாப்பிடுறதுங்கிறது வெச்சாண்டா நைஸுக்கா. தங்கச்சி கையால சமைச்சு சாப்பிடுறது, இந்த அம்மா கையால சமைச்சு சாப்பிடுறது. Bad words guys. Bad words. இப்படிதான் வாண்டடா வந்து வந்து திட்டு வாங்கிட்டு இருக்க. உனக்கு அதுல ஒரு கிளுகிளுன்னு இருக்கு, கிளுகிளுப்பா இருக்கு. ஏய் தோசை ரோஸ்ட் மாதிரி போடு. அது நஜமாவே தான் சொல்றேன். தேவையா வந்து பிச்சு எடுக்கறேன்னா பாருங்க. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா?
இதுக்குதான் வாயு சூ மூடிட்டு கம்மனு இருக்கு. போடு, நடுவுல ஒரு ஓட்டை போடு, கிழிச்சு எடு. கை வேற எரியுதுக்கா. தேங்காய் கொடுக்கா. இந்த தோசை உனக்கு தானா? எதுல போடணும்? வாயில போட்டுக்கோ. மாவுத்து பாப்போம். இப்ப எப்படி ஊத்துறேன் பாரு. தோசை ஊத்துறதுக்கு முன்னாடியே என்ன ஊத்துவாங்களா அரைச்சு? இப்ப மாவு வலிக்கிட்டு போலன்னா என் பேரை நான் மாத்திக்கிறேன். வலிக்கிட்டு தான் போகும் மாவு, பிச்சுக்கோ. மொட்டையா ஊற்றுவான் பாய்ப்பு. வலிக்கிட்டு போகும்னு சொன்னல, 2 கரண்டி ஊற்றுறாங்க. இந்த தோசை இங்கே செஞ்சுக்காங்க. அதுக்கு யார் என்ன பேசுறாங்கன்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. தோசை ஊற்றணும் இப்போ. உன்னைய வச்சுக்கிட்டு என்னதான் பண்றது? தோசை ஊத்துறக்கா சாச்சு. சாப்பிடலாமா? அப்படிதான் ஓடி வந்துரு. ரெடி சாப்பாடு ரெடி. சாப்பிட வரோம். சிக்கனுக்கு வேற இவங்க ரிவ்யூ வேற சொல்லணுமா? இதுக்கு பின்னாடி வேற நாய் மாதிரி சுத்தணும். நான் தான் அப்பவே டேஸ்ட் பார்த்து நல்லா தான் இருந்துச்சு. பட் வந்து இந்த இதெல்லாம் ரெசிபியோட சேர்த்து கலந்து மிக்சர்ல அடிச்சிடணும். இப்படி இருக்குங்கிறத நம்ம என்ன சோறு வேணுமா? தோசை தோசைலாம் கிடையாது. ஒன்னே ஒன்று நான் டயட்ல இருக்குன்னு தெரியாம சொல்லிட்டேன். நானே கிஞ்சினாலும் தர மாட்டேன். உந்தன் அன்பு இல்லாது உன் கூட சேர்ந்துட்டல நான், அதனால லைட்டா அப்படித்தான் இருக்கும். குஷ்பு இன்னைக்கு வந்து குஷ்பு மேம் வந்து உள்ள பூந்துட்டாங்க இன்னைக்கு. ஆமா, அருமனை இன்னைக்கு தடுக்குமா தடுக்கு. அதுதான் சீன். என்ன சீன் அது? மென்டலு. இது பண்ணி அதுதான் லைனு. போது தானா பாருங்க என்ன காய்ஸ், என்னோட வெயிட் லாஸ் ஆயிருக்கான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபுல் வியூ கவி காய்ஸ். எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆயிருக்கா இல்ல நான் முதல்ல மாதிரியே பொத்த சொரக்கா மாதிரி தான் இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பொத்த சரக்கால பூசணிக்கா மாதிரி பண்ணுங்க. நான் வந்து கஷ்டப்பட்டு டயட் இருக்கேன். இன்க்ரீஸ் பண்ணணுமா? உன்னை எதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. ஒர்க் அவுட்லாம் பண்ணல, ஆனா டயட்ல இருக்கேன். பட்டினி கிடக்கு, அதனால பொழுது நான் ஒரு நாள் ஃபுல்லா பட்டினி. ஆனா உள்ள போயிருக்கு போச்சு இல்ல இல்லையா? சும்மா போயிருக்கணும். ஆமாம் பண்ணலாம். வாழை கஞ்சி குடிப்போம். அப்படி வீடியோ சொல்றவா இன்னைக்கு நீ பார் நல்லவே இருந்தாலும் நான் என்ன பண்றேன்னு பாருவா பாக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் என்கிட்ட எப்படி சோறு கேக்குறேன் நானும். இல்ல நான் நல்லா தான் இருக்கும். நான் பார்த்தாலே அதோட கலர் அந்த ஃப்ளேவர்லாம் போட்டும் போதே நான் நினைச்சேன் என் தங்கச்சி சத்தியமா சூப்பரா செய்வா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பாத்துக்கோங்க, டேஸ்ட் பண்ண அப்போ ரொம்ப ஒரு சோத்துக்காக என்னென்ன பேசுதுன்னு இதுல இருந்து எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நான் உண்மையை மனசால சொல்றேன் கௌசி. உன்ன மாதிரிலாம் ஒரு தங்கச்சி கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருந்தேன் தெரியுமா? எப்படி இருக்கு அந்த கிரேவி? கிரேவி இல்ல 65 65 தானே? இது 65 தான். அது இந்த மாதிரி கவர்ச்சியா இருந்துச்சு, கருப்பா கவர்ச்சியா இருந்துச்சு. உன்னை மாதிரியா? அது பார்க்கும்போது கருப்பா கவர்ச்சியா இருந்துச்சு. கருப்பா கவர்ச்சியா இருக்கு. சக்கிலாவா இல்ல சில்கா? இல்ல வேணா கவர்ச்சியா இருக்கு. என்னடா மையா மையா நிலாவை ஒத்திக்கிட்டு உட்காரியா? ஓகே வாங்க சாப்பிடலாம். சரி ஓகே गाइस, ரிவ்யூ பாப்போம். கெட்ட பழக்கம் இருக்கு, சாப்பிடும்போது டீ பத்திரி சாப்பிடுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி ரிவ்யூ சொல்லிடலாம். ஓகேவா கௌசி? ஓகே गाइस, தோசை சிக்கன் அதுக்கு வந்து ஆனியன் ரெடி. கௌசி ஆல்ரெடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. என்னோட ரிவ்யூ எடுப்பான்னு பார்த்தா அவளோட ரிவ்யூ தான் நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏண்டி
என்னடி நடக்குது இங்க? ப்ளீஸ் சாம்பார் நேத்து சாம்பார் டேஸ்டா இருக்கு. லியோ உனக்கு என்ன வேணும்டா? ரிவ்யூ எடுத்துடலாமா? ஃபர்ஸ்ட் திவ்யா ரிவ்யூ. திவ்யாக்கா ஃபர்ஸ்ட் ரிவ்யூ. என்ன ரிவ்யூ? சிக்கன் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது நான் சொல்றேன். ஆஹா சாம்பார் நல்லா இருக்கு. ஒரு லெக் பீஸ் எனக்கா? அட இருண்ணா. நீ லெக் தொட்டு உன் லெக் நான் வெட்டுறேன். ஏன்பா? ஒரு லெக் எனக்கு. லெக் பீஸ் எடுக்காத. எடுத்து பண்ணேனே எடுத்து சாப்பிட்டு பாருங்க. நான் கடிக்க முடியாது. ஈரல் எனக்கு. சரி. ஈரலாவது எனக்கு கொடுக்கணும். என்ன வீடியோக்காக ரியாக்ஷன் கொடுக்கறியா இல்ல டேஸ்டுக்கு சொல்றியானா? நான் இடையிலே சொல்லிட்டேன். இந்த மாதிரி அடைய போடுறது சொல்லியிருக்கலையோ நீ எடுத்து வச்சு டோஸ்ட் பண்ணு. சூப்பரா இருக்கு. நிஜமா உப்பு லைட்டா அதிகமாயிடுச்சு தானே? மைனூட்டா அதிகமாயிட்டு. பட் தோசையோட கம்பேர் பண்ணி சாப்பிட்றப்ப நல்லா தான் இருக்கு. இனிமே சாப்பாடோட கம்பேர் பண்ணி சாப்பிட்டா ஈவனா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பர். திவ்யாக்கா அடுத்தது. திவ்யாக்கா இப்பதான் ரசம் ஊத்திட்டு கிடக்காங்க. நைஸ் டீ. எனக்கு ரசமும் சிக்கனும் தான் பிடிக்கும். எனக்கு சிக்கன் செஞ்சாலே ரசம் பிடிக்கும். ஓ ரசம் வச்சிங்களா? எப்பவுமே லெக் பீஸ் சொன்னா நான் சாப்பிட மாட்டேமா? இவங்களுக்கு மட்டும் தான் இவனுக்கும் வரணும் மட்டும் தான். ஒரு நிமிஷம். சாப்பிடுங்க இப்போ. இன்னைக்கு ஒரு புட்டி. மார்க்கு போட போறானா? உனக்கு அவார்டு கூட கொடுக்க போறாளோ? மசாலா உள்ள இறங்கி இருக்கான்னு பாரு. இறங்கி இருக்கா? நல்லா இறங்கி இருக்கு. நல்லா இருக்கா? ஐயோ உன் தங்கச்சி படிச்சுப்பா. ஒழுக்கமா இந்த மாதிரி செஞ்சு கொடு. நக்கு கடிச்சு தடுத்துப்பாங்க. நல்லா இருக்கா? நைஸ் கைஸ். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வந்து ஒருத்தர் செஞ்சு கொடுத்து சாப்பிட்றேன். அப்படியே எனக்கு குழுன்னு இருக்க பட்டாம்பூச்செல்லாம் பறக்குது. கையில பிடிக்க முடியல. உண்மை. எப்ப பாரு அவளே சமைச்சுக்கிட்டு அவளே துவைச்சுக்கிட்டு வீடியோவும் பண்ணிக்கிட்டு நானும் ஹெல்ப் பண்ண வந்தா இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் அவள் தான் அதிகமாக வேலை செய்வான். நான் சும்மா மைனூட்டாக ஹெல்ப் பண்ணுவேன். ரொம்பலாம் நான்லாம் உண்மையை சொல்லிடுவேன். பீரியட்ஸ் ஆகிற டைமில் சொல்லுங்க நான் நல்லா ஹெல்ப் பண்ணுவேன். மற்ற டைம்லாம் நான் வீடியோ எடிட் பண்ணுறது இப்படியே தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு மூலியமா. இன்னைக்கு வந்து கௌசி செஞ்சு கொடுத்து முதல்ல அவள் செய்கிறேன்னு சொன்னதுலேயே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ செஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி நிறைவாக இருக்குது. நம்மளையும் கேர் பண்ணுறதுக்கு ஒரு ஜீவன் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது நிஜமாவே. திவ்யா ஆமா நம்மளையும் கேர் பண்ணுறதுக்கு ஒரு ஜீவன் வந்திருக்கு நம்ம லைஃப்ல அப்படின்ற மாதிரி. சரி ஓகே. எப்படியே வீடியோ பிடிச்சிட்டு இருந்தா நான் எப்போ சாப்பிட்றது? சாப்பிடுங்க. கௌசி சிக்கன் பீஸ் சாப்பிட்றேன். நீ எப்படி இருக்கு? நீ செஞ்சது நீ உனக்கே? நான் செஞ்சது எனக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். என்ன சூப்பரா இருக்கு நிஜமா. சாம்பார் சாப்பாட்டுக்கும் சிக்கனுக்கும் அல்டிமேட்டா இருக்கும். நீங்களும் நான் சொன்ன இதுல செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். மசாலா நல்லா இறங்கிருக்கும்ல? கரெக்டாக இறங்கிருக்கும். ஸோ காய்ஸ் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிவ்யூ சொல்கிறோம். ஃபுல் ரிவ்யூ சொல்கிறோம். ஒன்றா சேர்ந்து ரிவ்யூ சொல்கிறோம். ஓகே காய்ஸ் ஃபைனலாக vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து கௌசி வந்து வேற என்ன அந்த சிக்கன் 65 செஞ்சது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நிஜமாவே. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணலாம். நம்பி ட்ரை பண்ணலாம். நாங்கள் தின்னுட்டு கிட்டத்தட்ட 1 hour கழிச்சு தான் எண்டே எடுக்கிறோம். நல்லா தான் இருக்கும். உண்மைக்குமே 1 hour கழிச்சு தான் எண்டே எடுக்கிறோம். 1 hour இல்லை எருமை. மணி 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் உயிரோட தான் இருக்கும். கண்டிப்பா 2.25 மணி நேரம் உயிரோட தான் இருக்கும். இந்த vlog போஸ்ட் பண்ற வரைக்கும் உயிரோட இருப்போம்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பா vlog போஸ்ட் போனதுனால தான் நீங்க பாப்பீங்க இல்லையா? ருசியா செஞ்சு போட்டு கூலிக்கு நாங்க vlog போஸ்ட் போடுறதுனால தான் நீங்க பாக்குறீங்க இல்லையா? இதை எடிட் பண்ணணும், அப்ப டைம் இருக்கு. நான் வந்து சாகல, நாங்க 2 பேருமே சாகலங்கிறத நீங்க வந்து நம்பி அந்த ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ணி மதன் செத்துட்டானா அதை வந்து திவ்யா தகவல் கொடுப்பா உங்களுக்கு. இல்லைன்னா கௌசி ஸ்டோரி போடும். எப்படியா அண்ணன் அண்ணி வேற. அப்புறம் இவங்க 2 பேரும் என்கிட்ட சோறு வாங்கி திங்கறாங்கன்னு நான் பாக்குறேன். பயந்துட்டு இங்க தெரியுதா கௌசி இந்த இடத்துல ஜன்னல் வருமா? யாரோ நிக்கிற மாதிரி அந்த மண்டை சேஃப் மாதிரி. அதனால இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. தூங்குற நேரத்துக்கு நான் வேற 2 பேரும் அப்புறம் வேன் படுத்துக்குவாங்க. நான் வேற கரெக்டா 1:30 வேற மணி. பேய்கள் வெளியில சத்தியமா வீடியோ ஆன்ல இருக்கறனால என் வாயெல்லாம் சும்மா இருக்கு. ஸோ கைஸ் கண்டிப்பாக நான் இந்த வீடியோ போஸ்ட் போடுறதுனால தான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ அப்படிங்கும்போது அந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நாங்கள் உங்களோட தான் இருக்கும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லியோவுக்கு நான் ட்ரை பண்ணேன். எப்பயுமே நான்வெஜ்லாம் லியோ கொடுப்போம், பட் ஆனால் இந்த வாட்டி நாங்கள் ட்ரை பண்ணல. ஏன்னா ஏதாவது ஆயிடுச்சுனாக்கா நாங்கள் வேற செல்லமாக வளர்க்குறோம், அதனால சீரியஸ்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு. சும்மா ஃபன் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா நம்பி ட்ரை பண்ணலாம். நான் புடுங்கிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க கண்டிப்பா நம்பி ட்ரை பண்ணலாம் கைஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுவான் அவன் ரொம்ப மொக்க போடுறான், அது வரை நறுக்க தேவையில்ல, உங்க வாய் சொன்னா இது வந்து ஒரு புதுவிதமான அனுபவமா இருந்துச்சு எனக்கும் திவ்யாவுக்கும். புதுவிதமான அனுபவம்ன்றத ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு ஃபேமிலியோட இருந்தா ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த ஃபீல் இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து நானு அருண் நாங்க எப்பவுமே 3 பேர் தான் இருக்கோம். இப்பயும் நாங்க 3 பேர் தான் இருக்கோம். ஆனா அந்த 3 பேர் இருக்கிறத 3 பேர் மாதிரி இல்ல, ஒரு ஃபேமிலியா இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையாவே இது எங்களுக்கு ரொம்ப ஜாலியா விளையாண்டுட்டே சமைச்சது, கலாச்சிக்கிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த 5 days 4 days இதோட 5 days ஆகுது. இந்த 5 daysமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. மனசு ரிலாக்ஸாக இருக்குது, ப்ரெஷர் இல்லை. எப்பயுமே நாங்கள் வீடியோ பண்ணால் நாங்களே தான் எடிட் பண்ணணும், நாங்களே தான் கண்டென்ட் யோசிக்கணும், நாங்களே தான் எங்கள் வீட்டு வேலையை பார்க்கணும். தலையில் கட்டலை, ஆனால் நான் vlog எடிட் பண்ணுறேன், நான் உங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணுறேன், கேமரா எடுக்கிறதா இருக்கட்டும். ஒரு சகிப்பு தன்மை இல்லாமல், அதான் இப்போ அவளுக்கும் ஒரு சேனல் இருக்குது, எங்களுக்கும் ஒரு சேனல் இருக்குது. எல்லாருமே வந்து இந்த செலிபிரிட்டிஸ்குள்ளே மீட்டப் இருந்தாலே ஒரு பொசசிவ் இருக்கும். ஏன் என்னோட இது தான் போடணும், நம்மளுது தான் போகணும், நம்மளுது தான் இது பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். நாங்கள் எவ்வளோ பேர்கிட்ட பழகிருக்கோம், எல்லாருக்கிட்டையுமே அந்த தாட் இருக்கும். கம்பல்சரி நான் நோட் பண்ணியிருக்கேன், 100% அது இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி கௌசி வந்து இந்த டைமில் வந்து அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்தப்போ கூட அவள் ஒரு மாதிரி அந்த ஒரு இதில் இருந்ததுனால ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருந்தா. அப்போ இப்போ அவளுக்கு அவதான் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு. ஸோ அதனால அவ ரொம்ப ஃப்ரீயா இருக்கா, ஃப்ரீ பேர்ட் மாதிரி இருக்கா. ஸோ எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வேற பட்டாம்பூச்சி லைட்டா பறக்குது, மேல பறக்காத கௌசி கீழே இருந்து. இல்லை நாங்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் மீட் பண்ணப்போ வந்தப்போ இல்லை அப்போ வந்து நாங்கள் அவ்வளோவா நெருங்கி பழகலை. ஏன்னா அவள் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தா, லவ் பண்ணால் இப்படி தான் இருக்கணும்னு லவ்வர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தால் அதனால் எங்கள்கிட்ட ரொம்ப மிங்கிள் ஆகலை. ஆனால் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். பட் இது இப்போ வந்து அதெல்லாம் தாண்டி ஒரு மாதிரி இப்போ அதான் செல்ஃபிஷாக இல்லாமல் என்னோட சேனல் தான் அவன் நினச்சிருந்தா வந்து எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணணும், இவ்வளோ தூரம் எங்களுக்கு வந்து வீடியோ எடிட் பண்ணி கொடுக்கணும், இப்போ கூட எடிட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கா. ஸோ இது மாதிரிலாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அவளோட சேனலுக்கும் அவள் ஃபோக்கஸ் பண்ணலாம், அவளோட இதுக்கும் பண்ணலாம். பட் ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னா டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. அவளுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், எங்களுக்கு அவள் சப்போர்ட் பண்ணுறோம். ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த செலிபிரிட்டிஸுங்கிற இந்த இது இல்லாமல் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. எங்களோட குழந்தை மாதிரி தான் இருக்கா சொல்ல போனால். எனக்கு 5 days அந்த ஃபீல் தான் இருக்கு. எப்படின்னா அவன் அப்பா மாதிரியும் அம்மா மாதிரியும் அது வந்து என் தம்பி மாதிரியும் தான் இருக்கு. அப்படிதான் போயிட்டு இருக்கேன் இந்த 5 days. காலையில எந்திரிப்போம், எல்லாம் ப்ரஷ் பண்றது, சமைக்கிறது, சாப்பிட்றது, ஒன்னா உட்காந்து சாப்பிட்றது, இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஜாலியா ஒரு மாதிரி ஃபன்னா போயிட்டு இருக்கு. வீடியோ எடுக்கும் போதுமே அப்படிதான். சும்மா ஏதாவது பக்கத்துல கடைக்கு போனா கூட ஆனா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்க வரும்ல அடம் பிடிச்சி, அப்பா நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருடி நான் போயிட்டு வரேன், நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வர்றது. திவ்யா போனாலுமே கூட வந்துடுது. ஸோ என்ன சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணா கூட ஒரு ஃபன்னா அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. பட் இது நிரந்தரமா இருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஏன்னா அவளுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, போயிருவா, ஊருக்கு போயிருவா. அதை நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஊருக்கு போயிருவேன், ஆனாலும் நீங்க வர மாட்டீங்களா? இப்போ நான் போகும்போது இவங்க 2 பேரும் இழுத்துட்டு தான் போறேன். அதனாலதான் நான் இங்க இருக்கேன், இல்லன்னா இருப்படா. போகும்போது நான் அங்க போயிருவேன். இனி எல்லாம் போயிட்டு வர வேண்டியதுதான் ஜாலியா. கண்டிப்பா அந்த ஒரு யாரும் ப்ளீஸ் தயவு செஞ்சு பார்த்து கண்ணு வைக்க வேணாம். நிறைய பேர் புகஞ்சு தள்ளிக்கிட்டு இருப்பீங்க.
சார் எங்களை பிடிச்ச பர்சன் நாங்கள் சொல்லவே இல்லை. எங்களுக்கு நெகட்டிவ் பர்சன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களாம் வந்து புகையும் எரியும், காதுலேருந்து புகை தள்ளும், மூக்கில் தள்ளும், வாயில் தள்ளும், வேறு எங்கெங்கெல்லாம் தள்ளணுமோ அது மாதிரி தள்ளும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலும் அது இனிமே வாய்ப்பே இல்லை. நாங்கள் வந்து பயங்கரமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். எல்லாருமே நல்லா இது வந்து எல்லாருக்குமே சொல்ல கிடையாது. ஸோ இவங்கள சம்மந்தப்பட்டவங்கள சொல்றாங்க, அவ்வளவுதான். எங்க சம்மந்தப்பட்டவங்க வந்து ஹேட்டர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ கௌசிக்குமே பர்சனலாக ஹேட்டர்ஸ் இருக்கலாம். கௌசி வளரக்கூடாது அந்த மாதிரி நினைக்கிறவங்க எல்லா செலிபிரிட்டிஸ்க்குமே ஹேட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாருக்குமே வந்து வயிறு இருந்தால் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே வேலை அசைக்கவே முடியாது. பில்டிங் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, அதனால வந்து ஒண்ணுமே அசைக்க முடியாது. ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இன்னொன்னு யாரார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடிதான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு ஒரு இதுவா இருந்தேன். இப்போ புரியுது யார் எப்படி அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். எல்லாருமே வேணும். ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா நான் சண்டை போட்டேன்னா இவங்களா இதுக்கப்புறம் நமக்கு இவங்க தேவையில்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். இப்போ எப்படின்னா எல்லாருமே வேணும், எல்லாரு கூடயுமே சேரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்திருக்கு. கண்டிப்பா கௌசி இன்னும் மேலும் அவளோட எஃபோர்ட்லாம் இன்னும் நிறைய பண்ணி நிறைய அச்சீவ் பண்ணணுன்றதை நீங்களும் வேண்டிக்கோங்க. என்னோட ஃபேமிலி எங்களை ரசிப்பீங்க இல்லையா? என்னை திவ்யாவை ரசிக்கிறவங்க எல்லாருமே அவளுக்கும் ஒரு மோட்டிவேஷனை கொடுங்க. ஓகேவா? இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட் தான் எங்களோட மோட்டிவேஷனே. சோ எதா இருந்தாலும் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஏதாவது மாத்திக்கணும், இல்ல இந்த மாதிரி பண்ணாதீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க, இல்ல டிஃபரெண்டா ஏதாவது ட்ரை பண்ணுங்க அப்படின்றதுமே நீங்க மறக்காம கமெண்ட்ல சொன்னாதான் இந்த மாதிரி நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்மளால எதுவுமே டைரக்டா கம்யூனிகேட் பண்ண முடியாது. சோ இருக்கிறது அந்த கமெண்ட்ஸ் தான், அதுலதான் நாங்க பாத்துக்க முடியும். தயவு செய்து பேட் கமெண்ட் பண்ணாதீங்க. அது கெஞ்சி பேட் கமெண்ட் நீங்க தரமா ஒரு கண்டென்ட் ஒன்னு யோசிச்சு வச்சிருக்கோம். நீங்க தான் கமெண்ட் பண்ண சொன்னீங்க, அதனால தான் பண்ணேன்னு கூட அப்படி கூட சொல்லுவீங்க. அப்படி சொல்ற ஆளும் இருக்கிறீங்க. சோ அதனால நல்ல பாசிட்டிவா மோட்டிவேஷனா நாங்க இன்னும் நீங்க சொல்ற மாதிரி எங்களோட ஃபேமிலி சொல்ற மாதிரி மென்மேலும் வளர உங்களோட கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு ஒரு ஆதரவு. சோ அதனால மறக்காம நாங்க என்ன மாத்திக்கணும், இன்னும் என்ன இருக்கு, என்ன பண்ணலாம், என்ன vlog பண்ணலாம், என்ன prank பண்ணலாம்னு தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட் தான் வந்து எங்களுக்கு இந்த காம்போ வந்து இதுக்கப்புறம் கண்டினியூ ஆக தான் போகுது. அதனால நீங்க என்ன மாதிரி vlog சொன்னாலும் கௌசிகா official and Whirlwind couple and Call Me Lion King 3 ஐடியுமே இந்த காம்போ வந்து இது எப்பவுமே தொடரும் நாங்க சொல்றோம். அந்த தொடர்ச்சி உங்களுக்கு வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே गाइस, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சோ இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் பார்க்கறோம். லவ் யூ गाइस. உங்களுக்கு பை பை சொல்லிட்டு போறது நாங்க உங்க Lion King family. ஓகே பை பை, லவ் யூ Whirlwind family. தூக்கே வெடப்புகள். ஆக்சுவலி இது வந்து மதன் ஃபேமிலி. பாக்குற நீங்களும் மதன் ஃபேமிலி தான். சோ அதனால திட்டமிட்ட குடும்பம் இது Whirlwind கப்பலுக்கு போடுற வீடியோ. அதான் நாங்க சொன்னேன். Whirlwind families. ஓகே எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான். நோ ப்ராப்ளம். எல்லாத்தையும் ஒண்ணையே மெயினா. சரி, உங்கள்ட்ட வாங்க சொல்லிட்டு போறது Whirlwind couple family. Bye bye. Bye.